வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போலீஸ் ஷார்ட் அண்ட் பியூரோவில் வந்து ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. காவல்துறை வேலைவாய்ப்பு இது. முழுமையாக வீடியோ பாருங்கள். கரண்ட் பண்ண வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் தெரிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முன்ன சொன்ன மாதிரியே தமிழ்நாடு போலீஸ் ஷார்ட் அண்ட் பியூரோவில் வந்து ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 37 வேகன்சி. ஜாப் லொகேஷன் வந்து தமிழ்நாட்டில் தான். என்ன போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர் போஸ்ட்டுக்கு 37 போஸ்ட்டு. அதே மாதிரி வேகன்சி வந்து என்னென்ன கேட்டகரிக்கு இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சியும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 6 வேகன்சியும், பிசிக்கு வந்து 8 வேகன்சியும், எம்பிசி டிஎன்சிக்கு 6 வேகன்சியும், பேக்வர்ட் காஸ்ட் முஸ்லீம்க்கு எதுவும் கிடையாது. பேக்லாக் வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 6 வேகன்சியும், எஸ்டிக்கு எந்த வேகன்சியும் கிடையாது, எம்பிசிக்கு 3 வேகன்சியும், டோட்டலாக வந்து 37 வேகன்சி. இதுக்கு வந்து கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 20/2/2019 மஸ்ட் ஹவ் பாஸ்டு 12th எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிருக்கணும். தமிழ் மீடியத்தில் படித்தவங்களாக இருக்கணும். மஸ்ட் ஹவ் பாஸ்டு இன் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் பை ஹையர் கிரேடு இல்லை சீனியர் கிரேடு 120 words per minute அடிக்கணும். மஸ்ட் ஹவ் பாஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷ் டைப்பிங் அண்ட் ஹையர் கிரேட் சீனியரில் பார்த்தீங்கன்னா 45 word per minute அடிச்சிடணும். கேண்டிடேட்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஜூனியர் ரிப்போர்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் should be passes minimum general education qualification, should have passed the government technical qualification English shorthand. Working knowledge in Tamil shorthand is required. கண்டிப்பாக வந்து தமிழ் டைப்பிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். Candidates should adhere to the certificate course in computer on office automation course in their prohibition period. Knowledge of computer day to day functioning in office வந்து day to day functioning work இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபுக்கு டிஸ்ட்ரிபியூட் விடோஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18 35 வரையும் ஏஜ் லிமிட் கூட வந்து 18, மேக்ஸிமம் வந்து 35. பேக்வர்ட் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18 32 ஏஜுக்குள்ள. அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 30 வரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் இருக்குன்னாலாம் கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பேஜில் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிங்க. அதே மாதிரி சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,200 வந்து போட்டிருக்காங்க சேலரி பேக்கேஜ். அது மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓரல் எக்ஸாம் நடக்கும். இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு tnpolice.gov.in வெப்சைட்டில் போயிட்டு அவங்களோட அஃபிஷியல் இது இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு சேர்மன் செலெக்ஷன் கமிட்டி போலீஸ் ஷார்ட் அண்ட் பியூரோ HQ 2nd floor ஓல்டு கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் பில்டிங் டிஜிபி ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் மயிலாப்பூர் சென்னை 4 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் கவர் மேலே எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ரிப்போர்ட்டர் இந்த போஸ்ட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு உண்டான இது கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி எக்ஸாம் சென்டருக்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபார்மோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பேஜில். அந்த ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட் படி நீங்கள் அந்த காலம் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த காலத்தோட அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் வச்சு இந்த போஸ்டல் அட்ரஸ் காமிச்சிருங்க. இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் விட்ட தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் விட்டாங்க, 20/2/2019. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/3/2019. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது டைமு. பிஃபோராகவே அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம் டேட் உங்களுக்கு வந்து மேபி ஏப்ரல் இல்லை மே நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இன்டிமேஷன் வரும். அது மாதிரியே நம்ம டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அப்பப்போ உங்களுக்கு போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து ரிசீவ் ஆகும். இதுவரையும் நம்மள சேனலில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேங்க.